அண்ணா வணக்கங்கண்ணா. நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா டிரைவர் அசோசியேஷன் நாமக்கலுங்களா? ஆமாங்கண்ணா. அண்ணா நம்மளுக்கு டிரைவர் வேணுங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து 6 வண்டி இருக்கு. டிரைவர் வேணும் நம்மளுக்கு. ஆனா வந்து நம்ம அசோசியேஷன் மூலியமா டிரைவர் அசோசியேஷன் மூலியமா டிரைவர் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற டிரைவர் வராங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போறாங்க. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியறதில்ல. கரெக்ட்டுங்கண்ணா. அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி போட்டு ஒரு டிரைவர் வந்து பாத்தீங்களா கட்டாக்குல லோடு இறக்கிட்டு 87,000 ரூபாய் வாடகை வாங்கிட்டு என்ன பண்றாரு, போன் போட்டா போனை எடுக்கலீங்க. சாமுண்டீஸ்வரி ஆபீஸ்ல கூப்பிட்டு சொல்லி பணம் 30,000 தான் இருக்குது, 30,000 சரி எனக்கு அக்கௌண்ட்ல போடுங்க. அவர் ஆபீஸ்கார் வாங்கி எனக்கு 30,000 அக்கௌண்ட்ல போட்டாருங்க. மீதி 57,000 அவர்கிட்ட இருக்குது. போகும்போது 13,000 அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன். எங்க இறக்க செலவு எதுவும் கிடையாது, ஏத்து செலவு கிடையாது, எம்டியா எடுத்துட்டு வந்துட்டாப்லைங்க. அதையும் தாண்டி இவர் என்ன பண்றாரு, எனக்கு கை காலில் இழுத்துடுச்சு, நான் வந்து பொழைக்க மாட்டேன், நான் சீரியஸா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே நான் ஆபீஸ்கார்கிட்ட சொல்லி அவர் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, அவர் காசு செலவு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவர் பாடியிலேயே இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதுக்கு பிறகு பாத்தீங்களா, அவரை நீ அங்கேயே சேஃப்டியா இருப்பா, நீ டிரைவர் நான் அனுப்பிச்சு விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துடலாம்னு சொன்னதுக்கு சரி நீங்க டிரைவர் அனுப்பிச்சு விடுங்கன்னாரு. எமர்ஜென்சியா தட்கல்ல டிக்கெட் புக் பண்ணி இங்கிருந்து டிரைவர் டியூட்டியில் இருக்கிற டிரைவரை இறக்கி ட்ரெயின்ல ஏற்றி அனுப்பிச்சு விடுறேங்க. அவர் நம்ம அனுப்பிச்சு விட்ட டிரைவர் வண்டிக்கிட்டு போயிட்டாப்புல. வண்டிக்கிட்டு போயிட்டு சரி நம்ம லோடு செட் பண்ணி ஏற்றிட்டு வரேன், நீ வண்டியிலேயே வந்துரு, நீ ஏதாவது ஒன்று முடியலங்கிற வழியில ஏதாவது ஒன்று ஆயிட்டாக்க சிக்கலாயிரும், ட்ரெயின் எல்லாம் போக வேண்டாம், தனியா வண்டியிலேயே வந்துருங்கன்னு சொல்றோம். சரிங்கிறாரு. அவங்க வீட்டுக்கும் தகவல் சொல்லிட்டாங்க, அவங்க பையன், அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க வந்து அதை பத்தி ஒன்றும் பேச அவர் கேர் எடுத்து, அவருக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவர் என்னவோ பண்ணிட்டு போங்க, அவர் அப்படியே தான் பண்றாரு, எங்க போனாலும் அவர் தண்ணி போட்டுட்டு இப்படிதான் பண்றாரு, அவரால் எங்களுக்கு 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை, இப்படி பொறுப்புல சொன்னா எப்படிங்க, ஏதாவது ஒன்று ஆயிட்டாருன்னா அப்ப நம்ம வந்து கேட்பீங்கல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வண்டியில போனாரு, அவர் பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டுறத நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வண்டியிலேயே வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவர் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற வண்டியில ஏறி போயிட்டாரு வீட்டுக்கு. அப்பவே மறுபடியும் அந்த போன டிரைவர் பதறாரு. ஆனா போன எங்க வண்டிட்டு வந்து பார்த்தா டிரைவர் இல்ல, மறுபடியும் இப்ப வந்து சுவிட்ச் ஆஃப் எனக்கு பார்த்து பேசியிருக்கிறாரு. பேசிட்டு இரு நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்ப வண்டிட்டு வரமாட்டேங்கிறாரு, எங்கே போயிட்டாருன்னா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி நீங்க லோடு ஏத்திட்டாங்க பேசலாம்னு சொல்லிட்டு இவரு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டுங்க. நான் அவங்க பையனுக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், அவங்க பொண்ணுகிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரிங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வண்டி வேற டிரைவர் அனுப்பிவிட்டு வண்டி எடுத்துட்டு வரதுக்கு, ஆனா இவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னவர் இப்ப வேற வண்டியில ஏறி டியூட்டியில வருது, நம்ம வண்டியிலேயே வந்திருக்கலாம்ல, வீட்டுக்கு பாதுகாப்பா வந்து சேர்ந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்னவோ பண்ணிட்டு போறாருங்க, விடுங்க நீங்க அங்கே கூட விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் விட்டுட்டுங்க, அவர் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு 5 நாள் கழிச்சு போன் ஆன் பண்ணி எனக்கு போன் பண்ணாருங்க ஃபுல் போதையில. நீங்க அந்த டிரைவரு, நீங்க அனுப்பிவிட்ட டிரைவர் என்னையா எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு, செத்துருன்னு சொன்னான்ல, அவன் வந்தாதான் நான் வந்து உனக்கு கணக்கு கொடுப்பேன், அவன் அங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா தான் நான் கணக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. ஏங்க அவன் சொன்னது நம்மளுக்கு தெரியாது, நீ அப்படியே இருந்தாலும் இப்படி எல்லாம் தண்ணி போட்டு கெட்ட பேர் பண்ணிட்டு இப்படி பொய் பேசிட்டு இருக்கிறியே, பணத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு டிரைவரோட மன உளைச்சல் கூட அது செத்துறது மேல்னு சொல்லியிருப்பான், அது எனக்கு தெரியாது, அப்படியே இருந்தாலும் நேரில் வாங்க பேசிக்கலாம்னா இவரு வரவே இல்லைங்கன்னா இது வரைக்குமே வரல, வண்டிக்கிட்டையும் வரல, கணக்கு கொடுக்கும் வரல. 2.5 மாசம் ஆச்சுங்க. நான் வீட்டுக்கு வரதாரு மனம் ஒரு வேற வண்டிக்கு போயிட்டாப்புல, வேற வண்டி இருந்து இறங்கி மாடி வேற அதுக்கு முன்னாடி இப்ப 3 வண்டி மாறி இருக்கிறாரு மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் தெரியுதுங்க. ஆனா இது வரைக்கும் அவர் வரலீங்க. அதனால இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம யாருக்கிட்ட போய் சொன்னாலும் நம்ம பணத்தை வாங்குவோம், இது பண்ணுவோம், ஒரு வாய்ப்பு இல்லை. நான் வந்து என்னங்கிறேன்னா நான் ஜெனினா இருப்பேன், ஆனஸ்ட் மேன். நான் இப்ப ஓப்பனா சொல்றேன், ஓட்டுறாங்க தண்ணி போடாம வண்டி ஓட்டுறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க, திருடல பொய் பேசலாம், அவங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் குடிக்க நான் 1% கூட நான் மாற்று கருத்து இல்லாம மாறுதலான ஆள் இல்லாம நான் ஒத்துழைப்பு ஓட்டுநர்களுக்கு கொடுக்க நான் தயாரான ஆளு. ஏன்னா வந்து அவங்க உழைக்கிறாங்க, அவங்க காசை நம்ம கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கல. திருட வேண்டாம், பொய் பேச வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம், ஜம்முனரு நீட்டாரு குழி நீட்டா வண்டி ஓட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா டிரைவருக்குமே என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு. ஆனா இவங்க என்கிட்ட வரவங்க எல்லாருமே குடிக்கிறவனும் காசை திருட்டிட்டு வர்றவனாவே தான் இருக்கிறான் இது வரைக்கும். அதனாலதான் நம்ம அசோசியேஷன் மூலியமா நம்ம எல்லா டிரைவரும் தப்பானவனும் சொல்லல, அதுக்குன்னு எல்லா ஓனரும் நல்லவனும் சொல்லல. நானு ஓனரும் சில பேர் படிக்காசு கொடுக்காம ஏமாத்துறவனும் இருக்கிறான், இது பண்றவனு இருக்கிறான். அதனால வேண்டி அவங்களுக்கு கரெக்டான வழி நடத்துறது ஓகே தான். ஆனா வந்து எல்லா முதலாளியும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது, எல்லா டிரைவரையும் ஒரே மாதிரி நம்ம நினைக்க முடியும். அதுக்காக நான் கேட்கறது வந்து நம்ம அசோசியேஷன் மூலியமா வந்தாங்களாக்க எந்த குறையா இருந்தாலும் டைரக்டா நம்ம கிட்ட பேசலாம், எங்களுக்கு கேட்கலாம், அவங்க எந்த தப்பு பண்ணாலும் நாங்க அதை கேட்போம். படிக்காசு கொடுக்கல இழுத்து அடிக்கிறாரு, இப்ப தண்ணி போட்டுட்டு போய் படுத்துக்கிறாங்க. ஒரு டிரைவர் பாருங்க, இப்ப இந்த வண்டியை லோடு இருக்கு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், 3 நாள் ஆச்சு ஒசூர்ல லோடு ஏற்றி, 3 நாளா கிருஷ்ணகிரியில தண்ணி போட்டு படுத்துக்கிட்டான், போன எடுக்கல. வேற ஒரு டிரைவர் அனுப்பிச்சு விட்டு வண்டி எடுத்துட்டு வர சொல்லி ஈரோடு வரைக்கும் வந்து, ஈரோட்ல இருந்து இந்த வண்டியை நான் கொச்சி நான் இறக்க எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு 2 நாள் ஆச்சு, நேற்று வந்து காலையில, இன்னைக்கு நேற்று இறக்கல, இன்னைக்கு இறக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து படுத்து கிடக்கிறேன், அங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இப்ப அவன் வந்து எனக்கு படிக்காசு கொடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்டே பண்ணாக்கா நம்ம எப்படி அதை இது பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். படிக்காசு அவன் கொடுக்க முடியுங்களா? மனசாட்சி படி கேட்கறேன் நான், கொடுக்க முடியுமா?
அவங்க வந்து இப்ப அவங்கள ஏதோ இந்த மாதிரி இருந்தா சில டிரைவருங்க இது மாதிரி தாங்க எங்களுக்கே தப்பான மெசேஜ் எல்லாம் போட்டுறாங்க. எனக்கு கொடுக்கல பிடிக்கல. படிக்காத கொடுக்கலன்னா நம்ம தயவு செஞ்சு நம்ம சங்கத்து மூலியமா கூட கேளுங்க, நான் தப்பு கிடையாது. அது நீ என்னப்பா பண்ணு தயவு செஞ்சு அதை கேளுங்க, நேர்ல வரவழைச்சு கேளுங்க, அது வீடியோவா போடுங்க, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இல்லாம வீடியோவா போடுங்க. இப்ப டிரைவர் தொழிலுங்கிறது கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில இவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டிரைவரையும் கெட்ட பேர் ஆகணும். இன்னைக்கு டிரைவர்னா ஒரு அறியாத காலங்கள் இருந்த காலங்கள் போய் என்ன டிரைவர் மதிக்கிறது இல்லைன்னா நாம நேர்மையா இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் சொல்றது இன்னைக்கும் சொல்றேன். 30 ஆண்டுக்கு முன்னாடி நான் டிரைவரா இருந்தேன். எங்க ஓனர் இன்னைக்கும் கூப்பிட்டு என்ன நல விசாரிப்பாரு. நான் கிளீனரா இருந்தா டிரைவரா இருந்தா ஓனரா இருக்கேன். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம நேர்மையா இருப்போம். நாம துணிமணி துவைச்சு போட்டு குளிச்சு 1 மணி நேரம் அந்த வண்டியில ஏறி உட்காந்தீங்களா வாந்தி எடுத்து செத்துருவாங்க. அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்குது. நான் என்ன காரணா, சுத்தமா இரு. வீடு இருந்தா நீ எப்படி இருப்ப, நீட்டா குளி, நீட்டா ஜம்முன்னு ட்ரெஸ் கோட்டிங் பண்ணிக்கா, சீட்டு வரை துவைச்சு போட்டு ஜம்முன்னு இரு. உன்னுடைய ட்ரெஸ் கோட்டிங் பார்த்துதான் உனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. எல்லாமே நான் சொல்றேன். அதெல்லாம் வந்து நீ என்ன என்னை போய் குளிங்கிற, பெட்ஷீட் துவைங்கிற, நீட்டா இருங்கிற அப்படின்னு சொல்லலாம். இறங்கி போனவங்களும் இருக்கான் என்கிட்ட. சொல்லக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க. நான் என்னங்கிறேன்னா, நீட்டா இரு. உனக்கு வந்து ஒழுக்கம் ஆள் பாதி ஆடை பாதி. நீ ஒழுக்கமா நீட்டா ஜம்முன்னு இருந்தீங்கன்னா உனக்கு எப்ப ஏற்பட்டோம்னு டேங்கிறோம் ஏங்கனாம்பா, ஏங்க சாரும்பா. நீ ட்ரெஸ் கோட்டிங் பொறுத்து ஒரு வேல்யூ கூடும். நம்ம லாரி டிரைவர் வந்து யோ வாயாங்கறான். அதே பஸ் டிரைவர் அது மாதிரி சொல்றாங்களா? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு லாரி டிரைவர் எங்களுக்கு நடந்த சம்பவம் தான். எங்க மாப்பிள்ளை டிரைவரு போலீஸ்காரன் ஏன்னா அப்படியே ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்திட்டு, என்ன உங்க வீட்டுல ஆடு மாடு மேய்க்கணும் ஏங்கிற வண்டி ஓர விடுங்கன்னு சொல்லு. விடுறேன், ரெக்கார்ட் இருக்குதா கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க, என்ன இருக்கா உன்னுடைய பவர் காட்டி தப்பு இருந்தா கேஸ் போடு, அப்பன்னு சொல்ல கேஸை போட்டு நான் கோர்ட்ல கட்டிட்டு போறேன். ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி ஏங்கிற வாடாங்கிற போடாங்கிற உனக்கு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பயங்கர பிரச்சனைங்க ஒசூர்ல, பயங்கர ஃபைட் பண்ணி அவனை நான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கம்மன் இருக்குமாமா, எந்த மாதிரி பேசுற யாரா இருந்தாலும் நம்மளும் விட்டு கூட கூடாது அப்படின்னா. அந்த மாதிரி இவன் ஆனா அந்த அளவுக்கு பர்சனாலிட்டியா இருப்பான் டிரைவர். வந்து அவன் ட்ரெஸ் போட்டிங்க, அவனை இறங்கினா ஆர்மி மேன் மாதிரி இருப்பான் ஆளு. அந்த மாதிரி நீட்டா இருங்கன்னு சொல்றேன். குளி ஜம்முன்னு இரு. 1 மணி நேரம் லேட் ஆனா பரவாயில்ல, குளிச்சுட்டு வா, நீட்டா இரு, ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் நீ 10 மணி நேரம் கூட பிடிச்ச மாதிரி அழுக்கோட தூங்குறத விட குளிச்சுட்டு 2 மணி நேரம் தூங்கினே போதும். அந்த மாதிரி நீட்டா இருங்கன்னு சொல்றேன். அதுவே ஒரு தப்பாயிடுது. படிக்காசு யாருக்குன்னா கொடுக்கலன்னா என் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. வாட்ஸ்அப்ல போடுங்க, வீடியோ போடுங்க, எங்கனாலும் போடுங்க. யாரு நான் படிக்காசு கொடுக்கலங்கிறீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. 1 லட்ச ரூபா தரேன். 1 ரூபா பெண்டிங் இருந்தா 1 லட்ச ரூபா தரேன். ஆனா என் காசு எடுத்துட்டு போன எத்தனையோ டிரைவர் 50,000 20,000 30,000 47,000 60,000 இப்படி எத்தனையோ பேர் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவங்க கிட்ட சொன்னா யாரும் எனக்கு 1 ரூபா கூட திருப்பி வாங்கி தர முடியாது. அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப மனவேதனையோடு உங்களோட நான் பேசுற காரணம் வந்து எதுக்காகன்னா, அசோசியேஷன்ல இருந்து டிரைவரா இருந்தா நம்ம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, நீங்க அனுப்பிவிட்டு டிரைவர் பண்ணிட்டாருன்னு. ஆமா கேட்கலங்க. நாங்க அந்த மாதிரி தப்பான ஆளு அனுப்ப மாட்டோம். இப்படியே அனுப்புறது 2 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. 2 அது மாதிரிதான் இருக்கு. அத வந்து நம்ம அசோசியேஷன்ல இருந்து போயிருக்கோம்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் கேக்குறேங்க. ஒரிசா லைன் ஓட்டுறது 12 வேணுங்க, டிரைவர் வேணும். நீங்க ஒரிசா லைன்ங்களா? நம்ம நேம் போடுங்க. ஸ்ரீ பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டுங்க, ஈரோடு. ஒரிசாவுல என்ன ஊருங்க? இல்ல ஒரிசா ஒரிசா டிரைவர் எந்த பக்கம் இந்த ஊருக்கு தான் ஒரே லோடு. நம்ம பார்சலோ இல்ல புக்கிங்கோ எல்லாம் கிடையாதுங்க. லோடு ஆபீஸ் பார்த்தா லோடு ஏத்தணுங்க. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஒரிசா லைன் டிரைவருடைய சான்ஸ். ஈரோடு சென்றுங்களா? ஆமா ஈரோடுங்க. ஜவுளிங்களா? ஜவுளி ஓட்டுறது ஜெய்ப்பூர் ஓட்டுதுங்க. ஜவுளி ஓட்டுறதுக்கு வந்தாங்களாலையும் அந்த ஓட்டுட்டோம். இல்ல இது இல்ல மத்த லோடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் லோடு தான் ஓட்டுதுங்க. பூரா 12 வீல் ஓபன் வண்டிங்களா? ஓபன் பாடி 12 வீலுங்க. என்ன படி தரீங்க? படி வந்து டபுளா போனாலும் சரி, அவங்க சிங்கிளா போனாலும் சரி, 12 வீல அவங்க டபுளா தான் விரும்பி போறாங்க. 2 வண்டி இப்படி ஓடிட்டு இருக்காங்க. நான் 16 காசு படி தரேங்க. கமிஷன் வந்து அவங்களுதுங்க. நான் 16 காசு படி கொடுத்தோம். கமிஷன் ஆபீஸ் கமிஷன் அவங்க கொடுத்துறாங்க. சிங்கிளாவும் போறாங்க. சரிங்க, நான் இது சங்கத்துல பதிவுல போட்டுட்டு உங்களுக்கு வரேங்க. அப்படியே உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 8072 இல்ல அப்படியே சொல்லுங்க, அது ரெக்கார்ட் ஆயிடும். அதாங்க 8072 90 15 79ங்க. சரி ரைட்டுங்க. உங்களுக்கு நீங்க போடுங்க. நல்ல டிரைவரா நான் என்னங்கிறேன்னா, நான் படிக்காசு கொடுக்கலன்னா நீ சங்கத்துல இருந்து நீ அங்க கூப்பிட்டு கேட்கற வரைக்கும் இருக்காது நீ. ஆனா நான் எப்பயும் சொல்றேன் ஓப்பனா, நேர்மையா இரு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் என் சைடு என் மனசாட்சி பண்ணி நான் செய்யறேன். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. என்னோட கோரிக்கை இது 3 தான். வேற உனக்கு எந்த சப்போர்ட் இருந்தாலும் உனக்கு அசோசியேஷனாலேயே செய்ய முடியாத சப்போர்ட் நான் செய்யறேன்.
சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஏற்பாடு டிரைவருக்கு பண்ணிடுறேன். விபத்து நடந்துச்சுங்க நம்ம வண்டியில. வந்து பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு வண்டி கொண்டு வந்து எதிர்பாராத விதமா அடிக்கிறான். இவர் அடியில கேம் லூஸ் பண்ணிட்டு இருக்காரு. காலை விட்டுட்டாரு ஆத்தூர் டிரைவர். ம் ஒரு பெரு விரல போயிடுச்சு. 8,75,000 கிளைம் பண்ணி கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல் செலவு அவரை பார்த்து கோர்ட்டுக்கு வக்கீல் நானே வச்சு அவரே கொண்டு போய் நான் கூடவே இருந்து ரெடி பண்ணி 8,75,000 கிளைம் பண்ணி கொடுத்தேன். இது வரைக்கும் வரலாறுல எந்த முதலாளி எந்த டிரைவருக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணி இந்த மாதிரி கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்க மாட்டான். சரி சரி இந்த மாதிரி நான் வந்து அந்த டிரைவர் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் பண்ணி கொடுத்தவன் நானு. சரி ஆனா சரி அப்படி இருந்து என்கிட்ட வரவும் போறான் திருடம் மொள்ள மாதிரி குடிகாரம் இப்படிதான் ஆமா இருக்காங்க. ஆமா எனக்கு ஆமா ஒரு நல்ல நல்லவங்களுக்கு டிரைவரை காலம் பிடிக்க இல்லைங்க. முடியல. மனவேதனையோடு இருக்கிறேன் நான். சரிங்க நான் பதிவுல போட்டுட்டு உங்களுக்கு லைன்ல வரேங்க. இந்த பேசுற தாராளமா நம்பர் உங்க போடுங்க. நம்பர் தானே? என்னோட நம்பரே தாங்க. சரி 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 சரிங்க நான் தாராளமா வரேங்க போடுங்க. லைன்ல வரேங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ.